ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில. செவ்வாய்க்கிழமை வந்து தேர் பார்க்க போகிறது, ஆர்கெஸ்ட்ரா போகிறது, பட்டிமன்றம் போகிறதுன்னு ஒரு வாரமாகவே ஜாலியாக இருந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில். இன்றைக்கி ஒரு பொழுது நாளையிலேருந்து வழக்கம் போல் நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேர் கடையில் வாங்கினதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வளையல், பாசி, கிளிப்பு எல்லாம் அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேயே சாப்பாடெல்லாம் செஞ்சுக்கலான்ட்டு அவங்க அத்தைங்கெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. சரி நான் அங்கே போயாச்சு. அப்புறம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மட்டன் எடுத்து செஞ்சுக்கலான்ட்டு அப்புறம் எல்லாம் செஞ்சுட்ருந்தாங்க. அவங்க அத்தை தான் இன்றைக்கி எல்லாம் சமையல். எப்போவுமே அவங்க தான் செய்வாங்க. நாங்கள் மேல் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். வெங்காயம் பூண்டெல்லாம் தொளிக்கிறது, மசாலா அரைச்சி கொடுக்கறது, ரசம் வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். அவங்க அடுப்புக்கிட்ட நின்று எல்லா சமையல்லாம் முடிச்சிருவாங்க. நமக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்ம கஷ்ட நஷ்டத்தில் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பெற்றவங்களும் நம்ம கூட பிறந்தவங்களும் தான் ஃப்ரெண்ட்ஸ். உறவுகள் எல்லோரும் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குதோ இல்லையோ, அதை வந்து எதையுமே வெளியே காட்டிக்காமல் நம்மளோட எப்போவுமே நிற்கிற உறவுகள் வந்து நம்மளை பெற்றவங்களும் நம்ம கூட பிறந்தவங்களும் தான்.